அதிக நிறை m கொண்ட ஒரு ஊசல் குண்டு L நீளம் கொண்ட மெல்லிய கம்பியினால் தொங்கவிடப்பட்டுள்ளது. படத்தில் காட்டியவாறு ஊசல் குண்டிற்கு ஒரு கிடைத்தள திசைவேகம் v0 அளிக்கப்படுகிறது. கிடைத்தளம் தீட்டா கோணம் ஏற்படுத்தும் ஒரு புள்ளி Pயில் கம்பி தளர்ச்சியடைகிறது. அது புள்ளி Pயில தளர்ச்சியடைகின்றாங்க. எனில் புள்ளி Pயில் ஊசல் குண்டின் வேகம் vக்கும் தொடக்க v0 கோண தொடர்பு அல்லது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே விளக்கப்படமாக போட்டிருக்கோம். mg sin θ வந்து புள்ளி ஓவில் வந்து அந்த கூறு mg sin θ, mg sin θ கூறு வந்து இங்கே இருக்குது. இது எடை mg. இங்கே தீட்டா கோணத்தை ஏற்படுத்துறது நம்ம படத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு இங்கே mg அப்படி திசையிலேயே ஒரு கோடு நேர்கோடு வரைஞ்சோன்னா வரிசை கோணம் கிடைக்குது. அப்போ இது 90 டிகிரி. இந்த இடத்துல வந்து 90 θ டிகிரி ஏற்படும். இது வந்து 90 திசையில் அதோட வேகம் புள்ளி Pயில் வேகம் என்ன இருக்குங்கிறத காட்டுது. இதுதான் தொடக்க நிலையில் வந்து அதோட வேகம். இது இந்த v0க்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ புள்ளி Pயில் இருந்து என்னென்னா mg sin θ வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா அந்த மையநோக்கு விசை mv²/r வரணும். இங்கே ஆறுக்கு பதிலாங்கன்னா ஒரு சுழலும் பொழுது அந்த ஊசல் குண்டின் நீளம் L தான் உங்களுக்கு ஆரமாக செயல்படுது வட்டப்பாதையில் Lக்கு வந்துடும். அப்போ இது சமமானது தான் உங்களுக்கு mg sin θ பொருள் வந்து mm அடிப்பட்டு வரும். அப்போ v²/L = g sin θ வந்துடும். அல்லது gL = v²/sin θ. இந்த சமன்பாட்டில் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஆற்றல் பரப்பு புள்ளி Pயில் வந்து என்னது தொடக்க ஆற்றல், இயக்க ஆற்றல். இதில் வந்து என்னென்னா வந்து தொடக்க மொத்த ஆற்றல் வந்து இறுதி மொத்த ஆற்றலுக்கு சமமாக இருக்கும். இது வந்து என்னென்னா உங்களுக்கு இயக்க ஆற்றலையும் இந்த பகுதி வந்து நேராட்டி குறிக்குது. இந்த L mg(L + L sin θ). இதுலேருந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் m எடுத்து கேன்சல் m1/2 கேன்சல் பண்ணிட்டோம்னா v0² இருக்கும். 1/2 ரெண்டு பக்கமும் காமன் எடுத்துகிறோம். 1/2 இருக்க வேண்டியதில்லை, m மட்டும் எடுக்கலாம் முதல்ல. ஸோ m மட்டும் எடுத்து அடிப்போம். m மட்டும் எடுத்து அடிக்கும் போது இங்கே v0² வருது, இங்கே v² வருது. இங்கே எல்லாமே இல்லது காமன் எடுக்கும்போது m அடிப்பட்டு வரும். gL இங்கே எடுத்துகிறோம் இல்லை, அப்போ 1 + sin θ மட்டும் தான் இருக்கும். gL மதிப்பு நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, v²/sin θ. அது இங்கே பிரதியிடலாம். gLக்கு பதிலாக v²/sin θ இருக்குது. அதுதான் அது இங்கே பிரதிட்டு இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, v²/sin θ gLக்கு பதிலாக ரிமைனிங் இருக்கிறது இந்த 1 + sin θ அப்படி இருக்கும். v0² v² அப்படியே தான் இருக்குது. என்னன்னா உங்களுக்கு v²/sin θ வந்து என்னென்னா உள்ளே கொண்டு போய் பெருக்கும் பொழுது இது ஒன்றால் பெருக்கும்போது இதே வரப்போகுது. இங்கே பெருக்கும்பொழுது sin θ அடிப்பட்டு வரும். v² மட்டும் தான் இருக்கும். v0² + v²/2 இந்த v²/2வும் அந்த ப்ளஸ் v² வரும், 3v²/2 வரும். அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே வந்து என்னென்னா 2ஆல் பெருக்கி நல்லா வைக்கிறோம், 2v²/2 sin θ. v0². எதுக்குன்னா எல்லாமே கீழே டினாமினேட்டர் 2 வந்துச்சு ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே 2ஆல் பெருக்கி 2ஆல் வைக்கிறோம். அந்த இடத்துல இங்கே 2ஆல் பெருக்கி 2ஆல் வைக்கிறது தான் இங்கே இருக்குது. அப்போ என்னென்னா உங்களுக்கு எல்லா இதுலேயும் 2 அடிச்சிடலாம் பொதுவாக இருக்கும்போது. அப்போ v0² 3v² + 2v²/sin θ இருக்கும். இதுலேயும் v² இந்த ரெண்டுலேயும் v² எடுத்துட்டோம்னா இது வரும். இந்த இடத்துல 3 மட்டும் தான் இருக்குது, இந்த இடத்துல 2/sin θ. அப்போ v²/v0² இன்னும் வரும் உங்களுக்கு. இதோட எல்சி எடுத்துகிட்டு அதுக்கு போட்டிக்கலாம். எல்சி எடுக்கும்போது 3sin θ + 2/sin θ வரும். சரியா? இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு v² v0² வந்துடும். இந்த டைம் வந்துடும். இந்த டைமு உங்களுக்கு sin θ / 3sin θ + 2 வந்துடும். இப்போ ரெண்டு ரூட் எடுத்திங்கன்னா v²/v0² இருக்கிறது v/v0 வந்துடும். ரூட் ஸ்கொயர் எடுத்தால் இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் போடலாம், அல்லது என்னது ஹோல் பவர் 1/2 போடலாம். இப்போ sin θ / 3sin θ + 2 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சரியான விடை. ஸோ sin θ / 2 + 3sin θ அல்லது sin θ / 3sin θ + 2. ஏன்னா உங்களுக்கு அடிஷனல் இருக்கிற அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். இதுதான் சரியான விடை. இதன்படி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் 4 தான் அது சரியான விடை. நன்றி.